வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாதம் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் சாற்றி பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து சர்வ புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் நல்ல தீர்த்தத்தில் புனித நீராடி எள் தீபமேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொட்டும் மழையிலும் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆத்தூர் கொத்தம்பாடி மாரியம்மன் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் பூஜை செய்தனர். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு 41 நாள் விரதம் இருக்கும் பக்தர்கள் மாரியம்மன் கோயிலில் 18ஆம் படி பூஜை செய்தனர். கன்னி சாமிகள் ஒன்று சேர்ந்து கன்னி பூஜை நடத்தினர். 18 படிகளில் தென்னை மர குருத்தோலை, வாழை மரம் மற்றும் புஷ்ப அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபட்டனர். கன்னி சாமிகள் தீர்த்தகுட ஊர்வலம் சென்றனர். கருப்பசாமி வேடம் அணிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஐயப்பனுக்கு மகா சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. சரணகோஷம் முழங்க திரளான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து மனமுருகினர். தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். உற்சவத்தின் ஒரு பகுதியாக நாளை தேரோட்டம் நடைபெறும். இதை முன்னிட்டு சம்பந்த விநாயகர் சன்னதியில் தேர் கலசத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பஞ்சமூர்த்திகள் தேரில் கலசம் பொருத்தும் பணி நிறைவடைந்துள்ளது. தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. உற்சவத்தின் 6ஆம் நாளான இன்று 63 நாயன்மார்கள் வீதியுலா நடைபெற்றது. சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரர் தனி சப்பரத்தில் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வீதியுலா நடைபெற்றது. வெள்ளி யானை வாகனத்தில் சந்திரசேகர் அருள் பாலித்தார். உண்ணாமுலை அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரரின் நின்ற கோலத்திற்கு சந்திரசேகரர் என்ற பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது.